அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான, ரொம்ப முக்கியமான, தேவையான ஒரு 5 சூறாக்களை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த 5மே நாம் எல்லோருமே, ஒவ்வொரு பெண்களும் கட்டாயமாக தன்னுடைய குடும்பத்துக்காக வீட்டில் ஒவ்வொருத்தவங்களும் ஓத வேண்டிய ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 5மே எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒன்றாக தான் இருக்கும். ஆனால் இதை நம்ம பெருசாக ஒரு விஷயமா நம்ம எடுத்து ஓதாம இருக்கோம். நம்மளுடைய குடும்பம் நல்ல விதமா மாறி சந்தோஷமா வாழ, பரக்கத் நிறைந்த வீடா ஆக, வருமானத்துல செழிப்பு ஏற்பட, எந்த ஒரு கஷ்டமும் ஏற்படாம இருக்க, அதே மாதிரி நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே நல்ல விதமா கைகூட, கெட்ட விஷயங்கள் இந்த செய்வினை, ஜின் ஷைத்தான் கோளாறு, இந்த மாதிரி எந்த ஒரு கெட்டதும் நம்மளை அணுகாம அல்லாஹு தாலா நம்மளை பாதுகாப்பான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய கிருபை அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அமல் நீங்க ஏதாச்சும் ஒரு நேரத்துல நீங்க இதை ஓதுங்க. முடிந்தா ஃபஜருடைய நேரம் அப்படிங்கிறது ரொம்பவும் சிறந்த நேரமா இருக்கு. ஏன்னா அதிகாலை அந்த நாளே ஸ்டார்ட் ஆகுறது அப்படிங்கும்பொழுது ஃபஜர்லேருந்து தான் நமக்கு போகும். அப்போது அந்த தூங்கி விழிக்க அந்த பொழுதே நாம் இதை ஓதும் பொழுது அந்த நாள் அல்லாஹ் இன்னும் செழிப்பானதாக ஆக்கி தருவோம். அதே மாதிரி இரவில் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த அமலை செஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு நேரமாச்சும் நீங்கள் அடிக்கடி உங்களால் ஓத முடியல, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி ஓதுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. கட்டாயமாக ஐவேளை தொழுகைக்கு பின்னாடி இந்த அமல் நம்ம செய்கிறதுங்கிறது ரொம்பவும் சிறந்தது. அப்படி இல்லைன்னா காலை மாலை அப்படிங்கிற கணக்குலையாச்சும் ஓதுங்க. அப்படி இல்லைன்னா ஃபஜரில் மட்டுமாச்சும் ஓதுங்க. இல்லாட்டி இரவு படுக்கிறதுக்கு முன்னாடியாச்சும் ஓதுங்க. ரொம்ப நேரம் எடுத்துக்காது. ரொம்பவும் சிறந்த பவர்ஃபுல்லான சூறாக்கள். இப்போ அந்த சூறாக்கள் என்ன அப்படின்னு வரிசையாக பார்க்கலாம். முதலாவது சூறா அப்படின்னா சூரா ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான சூறா. குரானில் இருக்கக்கூடிய முதல் சூறா அப்படின்னு தான் சொல்லணும். சூரா ஃபாத்திஹாவுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது. நமக்கு எல்லோருக்குமே தெரியும், குரான் மொத்தமாக அருளப்படலை, ஒவ்வொன்றாக தான், ஒவ்வொரு செய்திகளாக தான் அல்லாஹ் தாலா நம்ம குரானை அப்படிங்கிறத கொண்டு வந்து அதை முழுமைப்படுத்தினான். இப்படி இருக்கும் பொழுது சூரா ஃபாத்திஹா இதுவரைக்கும் இந்த உலகத்துக்கு இறங்காத மலக்குமார்கள், இதுவரைக்கும் திறக்கப்படாத கதவு வழியா இந்த அற்புதமான விசேஷமான இந்த சூறாவை கொண்டு வந்து கொடுத்தாங்க. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. நம்ம தொழுகையே இந்த சூறாவை கொண்டு தான் நிறைவடையுது. நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் நம்ம இதை ஓதுறதுங்கிறது ரொம்ப நல்லது தான். ஆனால் நம்ம தொழுகையிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தொழுகையிலையுமே ஒவ்வொரு ரகாத்துலேயுமே நீங்கள் சூரா ஃபாத்திஹாவை ஓதாமல் இருக்கவே மாட்டீங்க. எந்த தொழுகையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபர்லு தொழுகை தொழுதாலும் சரி, நஃபீலு வித்ரு, நீங்கள் என்ன மாதிரி தொழுகை தொழுதாலும் சரி, சூரா ஃபாத்திஹா அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும். கூடுதலாக உபரியான தொழுகைகள் தான், அதாவது உபரியான சூறாக்கள் நம்ம மாற்றி ஓதுறது மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகுமே தவிர சூரா ஃபாத்திஹாங்கிறது எப்போவுமே ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதற்கு ஏராளமான சிறப்புகள். உடனுக்குடனே அல்லாஹ் தாலா பதில் அளிக்கிறான். நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம சொல்ல சொல்ல அல்லாஹ் தாலா ஒவ்வொரு பதில் கொடுக்குறான் நமக்கு. கடைசியாக நம்ம இந்த சூறாவை ஓதி முடிக்கும் பொழுது அதுக்கப்புறம் நம்ம கேட்குற துவாவை அல்லாஹ் தாலா மறுக்காமல் ஏற்றுப்பாங்கம்மா. ஆனால் அல்லாஹ் தாலா சொல்கிறா, என்னுடைய அடியான் என்கிட்ட இது வேணும் அப்படின்னு கேட்டால் அதை நான் உடனே கொடுத்துருவேன். ஏன்னா என்னுடைய அடியான் பாராட்ட வேண்டிய விதத்தில், புகழ வேண்டிய விதத்தில், கௌரவப்படுத்த வேண்டிய விதத்தில் அவன் கேட்டுட்டான். எனக்கும் அவனுக்கும் உள்ள உறவை அவன் சுட்டி காட்டிட்டான். இனிமே அவன் என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலாவே வாக்குறுதி கொடுத்துருக்கான். இந்த ஒரு சூறாவுக்கு அப்படிப்பட்ட சிறப்பு இருக்கு. அதனால இந்த சூறாவை நம்ம எப்பவுமே முடிந்தா ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி நம்ம வளமையா ஓதுறவங்களா ஆகிக்கணும். அடுத்து இரண்டாவது என்ன சூறா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரத்துல் பக்கரா. பக்கரா சூறாங்கிறது ரொம்ப விசேஷமான சூறா. குரான்ல இருக்கக்கூடிய பெரிய சூறா தான் இது. 2.5 ஜூஸ் வரைக்கும் வரும் தான். ஆனா இதனுடைய சிறப்புங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு எண்ணில் அடங்காதது. நமக்கு நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் நீங்கி நம்ம வாழ்க்கை செல்வ செழிப்பா நிறைய வருமானத்தோட பரக்கத்தோட நம்ம வாழணும்னு நம்ம எல்லோருமே ஆசைப்படுறோம். அதற்கான ஓட்டத்துல தான் நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த சூறா உங்களுக்கு நிச்சயமா கை கொடுக்கும். நீங்க
எப்படி வாழணும், என்னென்ன வேணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அல்லாஹ் தாலா உங்களை கண் கூட உங்க வாழ்க்கையில அதை ஆக்கி கொடுப்பான். இந்த சூறாவை நீங்க ஓதுவதன் மூலம் பொதுவா தொடர்ந்து 3 நாட்கள் இதை ஓதுவதன் மூலம் ஷைத்தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வரமாட்டானாமா. அப்படி இருக்கும்பொழுது சைத்தானுடைய சூழ்ச்சி, கெட்ட விஷயங்கள், ஜின் இந்த மாதிரி கெட்ட கோளாறுகள், செய்வினைகள் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நம்ம வீட்டுக்கு நுழையாது. அல்லாஹ் தாலா அதுல நம்ம பாதுகாப்பான். பிளஸ் நமக்கு பரக்கத்தையும் அல்லாஹ் தாலா அதிகப்படுத்தி தருவான். அப்படி இருக்கும்பொழுது இந்த சூறா ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த சூறா நிறைய இருக்கு, இதை நம்மளால ஓத முடியல அப்படின்னா இந்த சூறால இருக்கிற 3 ஆயத்துக்களை மட்டுமாச்சும் நம்ம ஓதணும். முழு சூறாவை ஓதுறதுங்கிறது நம்ம ஒரே நாள்ல ஓதணும்னு கூட இல்லை. நம்மளால பிரிச்சு பிரிச்சு நம்ம 2 நாள்ல 3 நாள்ல கூட நம்ம இதை ஓதலாம். இல்லை எனக்கு அந்த அளவு கூட ஓத முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா சூரா பக்கரால இருக்கக்கூடிய 3 ஆயத்துக்கள் அது என்னென்ன அப்படின்னா ஆயத்துல் குர்சி, அது ரொம்பவும் சிறந்தது. அதையாச்சும் நீங்க ஓதுங்க. ஆயத்துல் குர்சி நம்ம பாதுகாப்பிற்கானது. பயம், பதட்டம் இது எல்லாத்தையுமே நமக்கு நீக்கி நல்ல விதமா வாழ உதவி செய்யும். அடுத்து 2வதா சொல்லணும் அப்படின்னா 2வது 3வது என்ன அப்படின்னா சூரா பக்கராவுடைய கடைசி 2 ஆயத்துக்கள், ஆமன ரசூல் அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த கடைசி 2 ஆயத்துக்கள். சூரா பக்கரா முழுசா ஓத முடிஞ்சா ஓதுங்க, அப்படி இல்லைன்னா ஆயத்துல் குர்சி கடைசி 2 ஆயத்துக்கள், இது 3 மட்டுமாச்சும் நீங்க ஓதுங்க. ரொம்ப ரொம்ப சிறந்ததா இருக்கும். உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து 3வது சூரா, ஃபர்ஸ்ட் சூரா ஃபாத்திஹா, அடுத்து சூரா பக்ரா. இப்ப அடுத்து 3வது 4வது 5வது இது 3மே என்ன அப்படின்னா 3 குல்சுராக்கள். சூரா இக்லாஸ், சூரா நாஸ், சூரா ஃபலக். இந்த 3 குல்சுராக்களும் ரொம்ப விசேஷமானது. இது நிறைய சூறாக்கள் நமக்கு மனப்பாடமா இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த குல்சுராக்கள் கண்டிப்பா எல்லோருக்குமே மனநத்துல இருக்கக்கூடிய ஒரு சூறா அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 3 குல்சுராக்களை நம்ம வளமையா ஓதிக்கிட்டே வந்தா நம்ம வாழ்க்கை நல்ல மாற்றம் ஏற்படும். நிறைய அமல்கள் செய்ய தெரியாதவங்க, நிறைய எனக்கு ஓத தெரியாது, எனக்கு சிம்பிளா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த அமல் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த 5 சூறாக்களையும் நீங்க வளமையா தொடர்ந்து ஓதிக்கிட்டே வாங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் உங்களுக்கு கண்கூடா உணர முடியும். எப்படிப்பட்ட நீங்க கஷ்டத்துல சிக்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த 5 சூறாக்களும் உங்க வாழ்க்கையை நல்ல உயரத்துக்கு கொண்டு வரும், நல்ல வெளிச்சத்துக்கு உங்க வாழ்க்கையை கொண்டு வரும். நீங்க எண்ணி பார்க்காத அளவுக்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பரக்கத்தையும் செல்வத்தையும் வாரி வழங்குவான். உங்க கடன் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல வருமானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? செல்வந்தரா வாழணும், எல்லார் மத்தியில நான் சந்தோஷமா நிம்மதியா வாழணும், எங்களை ஏளனமா பார்த்தவங்க முன்னாடி நான் செல்வ செழிப்போட வாழணும், கஷ்டம் நீங்கி நல்ல முறையில வாழணும் அப்படின்னா இந்த 5 சூறாக்களும் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். இதை எப்பவுமே வளமையா ஓதுங்க. இதை ஒரு ஆலிம் கற்றுக் கொடுத்த சூறா அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம உங்களுக்கு செல்வம் வேணுமா, பணம் வேணுமா, பரக்கத்தா வாழணும், சந்தோஷமா வாழணும், எல்லாமே வேண்டியது எல்லாமே பெற்றுக்கணும், எதுவுமே நம்ம ஆசைப்பட்ட எதுவுமே நமக்கு கிடைக்காம போறதுக்கு காரணம் சில பண ரீதியா தான். அப்படி எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லாம நல்லா உகோண்டு வாழணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை ஓதுங்க. அதுவும் குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்கள் கட்டாயமா ஓதுங்க. உங்களுடைய கணவருக்காகவும், உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும், உங்களுடைய பெற்றோருக்காகவும் இது உங்களுக்கு கண்டிப்பா உதவும். ஏன்னா ஆம்பளைங்க எங்க வேணாலும் வெளியே எந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஆம்பளைங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாம இல்லை. ஆனா அவங்க வெளியே போறாங்க, வேலையா போறாங்க, 4 முகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு மாறும். ஆனா பெண்கள் நம்ம வீட்டுல இருக்கிற நமக்கு தான் அதனுடைய வேதனை என்ன அப்படிங்கிறது நமக்கு உள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதே டென்ஷனோடயே நம்ம இருப்போம். அதே கவலை சின்ன விஷயமா இருந்தா கூட நம்ம மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட ஐவேளை தொழுகையை தவற விடாதுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஐவேளை தொழுகையோட இந்த 5 சூறாக்களையும் முடிந்தா ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் ஓதுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு முறையாச்சும் ஏதாச்சும் ஒரு நேரத்துலாச்சும் ஓதுங்க. கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும். முடிந்த வரைக்கும் பக்கரா சூறாவை வளமையா ஓத பாருங்க. அப்படிங்களால முடியாத பட்சத்தில் இந்த 3 நான் சொன்ன 3 ஆயத்துக்களை மட்டுமாச்சும் ஓதுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இப்போ ஒரு முறை மறுபடியும் சொல்றேன். சூரா ஃபாத்திஹா, சூரா பக்கரா, 3 குல்சுராக்கள். பக்கரா முழுசா ஓத பாருங்க. முடியாத பட்சத்துல ஆயத்துல் குர்சியும் பக்கராவுடைய கடைசி 2 ஆயத்துக்கள், ஆமன ரசூல் தொடரக்கூடிய அந்த 2 ஆயத்துக்கள் ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நல்ல பலன் உங்களால கண் கூட உணர முடியும். இது ஒரு சேலஞ்சாவே எடுத்து செய்யுங்களேன். என்னோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்துல இருக்கு, நான் என்னென்னவோ ட்ரை பண்ணிட்டேன், என்னால ஒண்ணுமே நடக்காம என் வாழ்க்கை ரொம்ப ஏழ்மையில ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இது ஒரு சேலஞ்சா எடுத்து செஞ்சு பாருங்க. ஏன்னா இது ரொம்ப நேரம் ஆகாது இதெல்லாம் ஓதுறதுக்கு. உங்களுக்கு கண்டிப்பா உங்க வாழ்க்கை நல்ல விதமா மாறும். செல்வ செழிப்போடு நீங்க கண் கூட வாழ உங்களால உணர முடியும் இன்ஷா அல்லாஹ். ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.